இவ்வுலகில் மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் உருவாகும். அந்த எதிர்ப்புகள் காலப்போக்கில் போராட்டங்களாகவும் அந்த போராட்டங்கள் போராகவும் மாறும். அதுதான் சரித்திரம். இலங்கையிலும் அதுதான் நடந்தது. ஒரு பக்கத்தில் உரிமைகளுக்கான போராட்டமாகவும் மறுபக்கத்தில் உரிமை மீறலுக்கான சூதாட்டமாகவும் எண்ணற்ற மனிதர்கள் இலங்கை மண்ணில் மாண்டனர். மாளாதவர்கள் அனாதைகளாக மீண்டனர். ஒரு இரவிலோ அல்லது ஒரு பகலிலோ அனைத்தையும் இழந்து கூடவே தன் தேசத்தையும் இழந்து அகதி எனும் அடக்குமொழியில் அடைக்கப்பட்டனர். இனி வாழ்வதற்கும் தேசமில்லை, போவதற்கும் தேசமில்லை என தூக்கி வீசப்பட்ட மனித கோலங்கள். என்றாவது ஒரு நாள் இந்த நிலைமை முடிவு கட்டப்படும் என்று தன் தேசம் நோக்கி திரும்பி வரலாம் என்ற கனவுடன் நிறைய தமிழர்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அதை நன்றாக உணர்ந்திருந்த கடற்படை இந்திய பெருங்கடலில் தங்களின் வலையை விரித்து அப்பாவி மக்களுக்காக காத்திருந்தனர். அதை அறியாத பலரும் அந்த வலையில் சிக்கிக் கொண்டனர். இதையும் மீறி தங்கள் எதிர்கால கனவுகளுடன் மனிதர்கள் அப்போதும் பயணங்களை தொடர்கின்றனர். அதில் ஒருவன்தான் இந்த சேதுராமன். தன் வாழ்வில் மிஞ்சிய ஒரே ஒரு சொந்தமான தன் மகளுடன் நிறைய கனவுகளுடன் இந்திய பெருங்கடலில் ஓர் இரவில் போராடிக் கொண்டிருந்தான். ஆனால் வலை விரித்த சிலந்திகள் அங்கேயும் காத்திருந்தனர். பயப்படாம என்னாச்சு? ஏப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா போ. இந்த போறேன். ஏப்பா தம்பி தம்பி இந்த பேச்சே காணாம. தள்ளு தள்ளு கொஞ்சம் காத்து விடு. இந்தாங்க தண்ணி. எந்திரிப்பா. எல்லாம் கை பிடிங்க. தூக்கு தூக்கு தூக்கு. பிடிச்சு பிடிச்சு பிடிச்சுக்க.
என் பிள்ளை எங்க? என் பிள்ளை எங்க? உன் பொண்ணு இங்கேதான் பத்திரமா இருக்கு. இங்க வாமா. வானிலே மேகங்கள் வந்ததோ, விழிகளில் உயிர்மழை சிந்ததோ, தெய்வமின் கைகளில் சேர்த்த என் தேவதை நீதான் கண்ணே. அம்மா, அப்பா, சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் இழந்துட்டோம். இனி ஓடுறதுக்கு இல்லை எங்கட ஊர்ல. 5 தலைமுறையா நாங்க வேர்வையும் ரத்தமும் கொட்டணுமான். அதை விட்டு நாங்க எங்க போறது? வீட்டையும் எங்களையும் இழந்துட்டு அவளும் போயிட்டா. நூற்றுக்கணக்கான பேரை இழுத்து புதைச்ச ஏதோ மண்ணில் அவளோட சடலமும் புதைஞ்சு போயிட்டு பயமா இருந்துச்சு. நான் போய் இவள் போய் நானோ தனியா அந்த மண்ணில் வாழ்றத நினைச்சு பார்க்க முடியல. வாழ்வா சாவான்னு தெரியல. முன்னாடி சனக்கூட்டம், பின்னாடி ராணுவம். மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையில சில நொடிகள் இருக்கு. அது அப்பத்தான் உணர முடிஞ்சது. என்னப்பா ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? இவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படியா? அங்க எழுதி வாங்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே அகதி முகாமுக்கு அனுப்பி வச்சிருவாங்களாம். அதான் முறையா? அகதி முகாம் வேணாம், எங்க உறவினர்கள். உறவுகளா? அது எப்படி? அவள் என் அம்மாவும் இங்க உள்ளவதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தலதா மாளிகையில ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்தது. 18 பேரு அந்த தாக்குதல்ல உயிரிழந்தாங்க. 40 பேருக்கு மேல காயப்பட்டாங்க. பழிவாங்க காத்திருந்த மாதிரி ராணுவம் எங்களை கடுமையா வேட்டையாட ஆரம்பிச்சது. பிரச்சனைகள் ஒரு விதமா ஓய்வடைந்த நேரத்துல உலக செஞ்சிலுவை சங்கம் ஒரு குழு அனுப்பியது. அந்த குழுவுக்கு உதவுவதற்காக நானும் சிவாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தோம். நான் அங்க வச்சுதான் முதலா அபிராமிய பார்த்தேன். அபிராமி தமிழ்நாட்டில இருந்து வந்திருந்ததால எங்க எல்லார் மேலையும் ஒரு தனி பாசத்தை காட்டினா. கூடவே உதவியா நிற்கும் போது பல நேரங்கள்ல அவங்கள நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். எப்போதும் எங்களுக்கு உதவுறதுக்கு அபிராமி பின்னிக்கவே இல்லை. அபிராமியும் என்ன கவனிக்க துவங்கினா. மெதுவா அது எங்கட காதலுக்கு அத்திவாரம் போட்டது. அபிராமியின் உயிர் தோழி அனிதாவும் என் நண்பன் சிவாவும் வேறொரு பாதையில போயிட்டு இருந்தோம். நிம்மதியான அந்த பொழுதுகள் கொஞ்ச நாட்கள் தான் ஓடியது. திரும்பவும் ராணுவம் காணற இடமெல்லாம் எங்கட இனத்தை அழிக்க துவங்கியது. காரணமே இல்லாம, எதுக்கென்றே தெரியாம சிவாவும் என் கண் முன்னாலேயே இல்லாம போயிட்டான். அந்த நிகழ்வால எல்லாரும் நல்லா பயந்துட்டாங்க. எங்களோட மருத்துவ முகாம் அங்கிருந்து அகற்றப்பட்டது. எல்லாரும் திரும்பி போயிட்டனும். ஆனா என் அபிராமி என்னை விட்டுட்டு போக பயந்தா. வீடு, உறவு, சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு
எங்கட மண்ணில வாழத் துவங்கினான். எங்கட வீட்டோடு சேர்த்து ஒரு கிளினிக்கும் துவங்கினான். அதற்கு பிறகு அபிராமி அவ நாட்டுக்கு திரும்பி போகவே இல்லை. வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னோட தான் என்று முடிவா சொல்லிட்டா. அத்தோட அவளோட பூர்வீக உறவுகளும் தொடர்பில்லாம போயிட்டு. அதுக்கிடையில அடுத்த தலைமுறை உருவாச்சு. அவதான் எங்க குட்டி தேவதை தமிழினி. எங்கட வாழ்க்கை சந்தோஷமா கடந்துட்டு இருந்தது. மறுபடியும் உக்கிர சண்டை துவங்கிற்று. நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். புலம்பிட்டு புலம் தேடிய ஓட்டம். அந்த ஓட்டத்துலதான் என் அபிராமியை இழந்தன். உங்களுக்கு கொண்டு தெரியுமா, நீங்க எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 3 வயசு இருக்கும் என்ற மகள் தமிழன் என்ற களிப்பிள்ளை. ஒரு நாள் அவளை காணல. ஊர் பூரா தேடினம். கடைசியில உருகி போன தார்பீப்பால அடையாளம் தெரியாத அளவுக்கு உருகி போய் ஒரு வெறும் உருவமா என் கண் முன்னே பார்த்து போகுது. அது மாதிரி எந்த தமிழையும் இல்லாம போயிடுவாளோ என்று பயந்தேன். அங்கிருந்து துவங்கின ஓட்டம் நிறைய வருஷங்கள் தாண்டி போயிட்டு வாழ்க்கையே அலைநீர் பட்ட மணல் போல கரைஞ்சு போயிட்டு. அபிராமி என்ற சொந்தக்காரங்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ற மகளை ஒப்படைச்சிட்டு நான் திரும்பி போகணும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது நான் உயிரோடு இருந்தா அவளையும் கூட்டிட்டு என்ற அபிராமியை விதைச்ச மண்ணுக்கு திரும்பி வரணும். அதுதான் என்ற ஒரே ஒரு ஆசை. இவனுக்கு நீங்க என்ன வேணும்? எங்க இருந்து வரீங்க? வணக்கம். கடல்ல இருந்து நம்ம பசங்க காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்க. சரி. இலங்கை அகதிகளா, அதனால ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்தணும்னு கூட்டிட்டு வந்தேன். ஒண்ணு பண்ணுங்க, கான்ஸ்டபிள்கிட்ட டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. முகாமுக்கு அனுப்புறோம். சார் சார் சார், எனக்கு இங்க உறவினர்கள் இருக்கு. முறைப்படி தான் எதையும் செய்ய முடியும். முகாமுக்கு தான் இவங்களை அனுப்ப முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. முகாமுக்கு அனுப்புறது தான் முறை. சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. சார், நான் இங்க தங்க போறதில்ல. என் மகளை உறவினர் வீட்டுல விட்டுட்டு நான் திரும்ப போயிருவேன். சரி, உட்காருங்க, பார்க்கலாம். சரி. செலவு வச்சுங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரோம். ஏறிக்கிறேன். நீங்க கேட்ட வீடு இதாங்க. சரி. இறங்கு. பார்த்து. எவ்வளவு? 60 ரூபாங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. சரி, பார்க்கலாம் சார். தா, அந்த பேக்கை கொடு. யாரும் இல்ல போல. யாரு யார் நீங்க? நாங்க இலங்கையில இருந்து வாரோம். இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? என்ன மேட்ரு சொல்லுங்க. இந்த வீட்டு அம்மாண்ட தங்கச்சி புருஷன் நான். இது என் மகள். அவங்கள்ட்ட சொன்னா போதும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க? எப்படியும் லேட் ஆகும் சார். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க.
யாரு? மேடம் என்ன வேணும்? நாங்க இலங்கையில இருந்து வாரம். நான் அபிராமிண்ட புருஷன். இது என் மகள். அபிராமி எங்க? உள்ள போலாம் வாங்க. அவ சண்டையில செத்துட்டா. நாங்க கடிதம் போட்ட நாங்க கிடைக்கல. இப்ப நானும் இவ்வளவு மட்டும்தான் மிச்சம். வாம்மா, உள்ள போலாம். ஒரு நிமிஷம், இப்ப வரேன், உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறியா? இரு வரேன். வணக்கம். இன்றைக்கு முக்கிய செய்திகள். இலங்கை ராணுவம் வவுனியாவை கைப்பற்றியது. ஏராளமான தமிழர்கள் உயிரிழப்பு. தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ராணுவத்தினர் உரிமை மீறல்கள். உலக தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள். ஆந்திராவில் வேன் பள்ளத்தாக்கில் சரிந்து சாப்பிடுமா? மேற்பட்டோர் படுகாயம். பால் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. ஒப்பந்தம். புதின் இந்தியா வருகை. இரு நாடுகளும் ஒற்றுமையாக செயல்படும் என பிரதமர் அறிவிப்பு. வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம் திரும்பப் பெறப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான 5 நாள் கிரிக்கெட் போட்டி இதோ இப்ப வரேன், ஆத்தி கொடுங்க, வந்துடுறேன். சரி. ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு. ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? எத்தனை முறை கூப்பிடுறோம்? எதுக்கு நம்ம மெதுவா பேசுறோம்? ஏண்டி நான் மெதுவா பேசுறோம்? எனக்கு என்ன பயமா? இதுக்கு முன்னாடி அந்த மூஞ்சிகளை நீ பாத்திருக்கியா? என்ன பாவம்? நம்ம அபிராமி மாதிரியே இருக்கு, அது தெரியல. அவன் சொல்றானே நீ அப்படியே நம்புறியா? அவங்க காரில் விழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு போட்டோம். எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன அப்புறம் பேசிக்கலாம்? இந்த காசை கொண்டு போய் கொடுத்து அவங்களை அனுப்பி விடு. என்னால முடியாதுங்க. உன்னால முடியாதா? சரி நான் பாத்துக்கிறேன். தள்ளு நான் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. தள்ளு. இங்க பாருங்க, இந்த சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பழைக்கிற வழியை பாருங்க. வேண்டாம் சார், என்னட்ட காசெல்லாம் இருக்கு. இனிமே நாங்க வர மாட்டோம். கிளம்பலாம். உனக்கு 2 டக்குன்னு வா. இன்றைக்கு மட்டும் ஒரு நாள் இருந்துட்டு போறேன் சார்.
என்ன வர உனக்கு? இலங்கையில இருந்து வாரோம். ஓ அகதியா? இங்கெல்லாம் இருக்க கூடாது, முகாமுக்கு போ. எந்திரி எந்திரி. கிளம்பிடுறல. இந்த இரவுல என் மகளையும் வச்சு நான் எங்க போய் தேடுவேன் சார் முகாம? அதான் கிளம்ப சொல்றேன்ல. எந்திரியா, பேசிக்கிட்டே இருக்க. பாக்குறதுக்கு பாமாதான் இருப்பீங்க, எதையாவது திருட்டிட்டு போயிருவீங்க. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. சொல்ற கேளியா? உன்னை எடுத்துட்டு போறதுக்கு இல்ல சார், எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறேன். எந்திரியன்றல. எந்திரிப்பா. சொன்னா கேட்க மாட்டேன். கிளம்பு கிளம்புனா முறைச்சுக்கிட்டு இருக்க. எந்திரியா. போ. இறக்கமே இல்லை. அப்பா இங்கேயும் யுத்தமாப்பா? ஆமாம்மா, காசு உள்ளவனுக்கும் காசு இல்லாதவனுக்குமான யுத்தம்மா. நீ வா. யார் இது? இதுக்கு முன்னாடி இங்க எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. குழந்தை வேற இருக்கு. சார் 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 இந்த ரூட்ல பஸ் எல்லாம் வராது. எங்க போக உட்கார்ந்துருக்கீங்க? எங்கேயும் போறதுக்கு இல்ல, இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம். அகதிகளா? ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? பக்கத்து ஊர்ல உறவினர் இருந்தாங்க, அவங்கள பார்க்க வந்தோம். ஆனா இப்ப அவங்க ஊர்ல இல்ல. இது யாரு? உங்க பொண்ணா? ஓ, இங்க பக்கத்துல எங்க இருக்கு அகதிகள் முகாம்? அப்படி ஒண்ணும் தெரியலையா, ரொம்ப தூரத்துல இருக்கும் போல. ஓஹோ, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அதான் அவங்கள்ட்ட கேட்டேன். நான் போய் கடையை திறக்கணும், அதான் என் கடை. ஏதாவது உதவி வேணும்னா வாங்க. ஆ? சரி வாங்க, அவங்க இங்கே இருக்கட்டும். சரிங்க. எங்களுக்கு இப்படி பத்திரிகையில வரதான் தெரியும். அங்க எப்படி இருக்கு நிலவரம்? இன்றைக்கு பாக்குறத நாளைக்கு பார்க்க முடியாது. இவளோட அம்மா எங்க? யுத்தத்துல பலியாயிட்டா. இப்ப நானும் என் மகளும் மட்டும்தான். இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு எப்படித்தான் வாழ போறீங்களோ? ஒரு போத்தில் தண்ணி தாருங்களா? இங்க எல்லாம் பாட்டில் தண்ணி கிடைக்காது.
கிணறு அந்தா இருக்கு, சுத்தமான தண்ணி தான். அப்ப பேஸ்டும் பிரஷும் சோப்பும் தாங்க. சரி தர. டீ சாப்பிடலாமா? அண்ணே 2 டீண்ணே. சரி ஸ்ட்ராங்கா போடுங்க. அண்ணே என்ன சொல்றாங்க? என்னத்த சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அண்ணே ஆலங்குளத்துல ஒரு முகாம் இருக்கான். அந்த குழந்தைய வச்சுட்டு என்னப்பா பண்ண முடியும்? அண்ணே ஒரு டீ. ஒய்ஃபு போர்ல இறந்துட்டாங்க. இப்போ உயிரோட இருக்கிற ஒரே சொந்தம் அந்த குழந்தை மட்டும்தான். நமக்கு என்ன தெரியும், சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே தங்க சொன்னாலே நான் ஓடி வந்துடுவேன். சொந்த நாட்டை விட்டு எப்படிதான் வாழ போறாங்களோ. எல்லாம் கொஞ்சம் தனியட்டும், அது வரைக்கும் அவங்க எங்கேயே இருக்கட்டும். காலம் மாறும், பாப்போம். இதை தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? என்னண்ணே இது? என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. தம்பி, என்ன உங்க பிளான்? சின்ன புள்ள குளிக்க ஒரு மறைப்பு வேணாமா, அதான் கிடுகு எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் பாத்துட்டு இருக்கீங்களே, ஹெல்ப் பண்ணுங்கடா. சரிண்ணே. நான் கூட வேற என்னமோ பண்றாங்கன்னு நினைச்சேன். இதுக்கு தானா? என்னென்னமோ பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதானே காணுமாமா? காணுமாப்பா. வடிவா கூட்டமா? பெருக்கிறதுக்கா? இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. $270. இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. காசெல்லாம் கரைஞ்சுட்டே இருக்கு. வா படு.
என்ன வேணும்? இங்க வேலை ஏதாவது போட்டு கொடுங்க. ஏற்கனவே கடையில் நிறைய பேர் இருக்கான். புதுசா ஒண்ணு சேர்த்து நான் என்ன பண்றது? வேலைலாம் இல்லப்பா. எதண்டாலும் பாப்பன். அதான் சொல்றேன்ல, வேலைக்கு ஆள் இருக்கு. நீ கிளம்பு 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 சொல்றேன்ல, போப்பா. என்ன வேணும்? தண்ணி பாக்கெட் உண்டு. ஒரு ரூபா கொடு. சரி இந்தா. எதுக்கு காசு? வர வழியில உங்களை பார்த்தா கூட்டிட்டு வந்தேன். காசு கொடுக்கறன் வாங்க மாட்டாராம் ஐயா. இந்த ஓட்ட வண்டியை கூட்டிட்டு போற எவனும் காசு கொடுக்க மாட்டான். நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க? நீங்க எப்பாச்சும் வருவீங்களா? அப்ப பாத்துக்கிறேன். இந்தாங்க. போ, நான் வரேன். ஐயா, இந்த ரூட்ல பஸ் ஒன்றும் இருக்காதா? முன்னாடி இங்க ஓடிட்டு தான் இருந்தது. மக்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. பைபாஸ் ரோடு வந்ததுக்கு அப்புறம் யாரும் எங்க வர்றதில்ல. ஏன் தொழிலும் பாதிச்சிடுச்சு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? ஒன்றுமே நடக்கல. நான் பேசுறது புரியாம யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சரியாயிடும். என்ன பண்றது? என் கையில இருக்கிற காசெல்லாம் போயிட்டே இருக்கு. நான் பட்டினி கிடப்பேன். என் மகள் எப்படி பட்டினி கிடப்பாள்? பாப்பா, தோட்டம் பண்றியா? ஓம் மாமா. நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓம் செய்து தாங்க மாமா. எப்படி எப்படி? அப்போ அந்த மின்மினி பூச்சிக்கு சிறகு முளைத்ததாம். அந்த அரிசி தங்கமா மாறுச்சா. அந்த தங்கம்தான் மின்மினி பூச்சிக்கு வெளிச்சமா ஒட்டி இருக்காம். என்ன அப்பாவை போட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இந்த பாப்பா, இத வச்சுக்க. நன்றி மாமா. இருங்க ஐயா, கதை சொல்றா. இல்ல, ஒரு மேட்ரு சொல்ல வந்தேன். டேய் இருடா, வரேன். நீங்க வர வேண்டாம், இது ஓட்ட வண்டி. நீங்க நல்ல வண்டியிலே போங்க. பாவி பேல விட்டுட்டு போடா. சொல்லிட்டு வரேன்டா. ஆட்டோக்காரங்கிட்ட பேசிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை கழுவுனா போதும். ஏதோ ஒரு அமௌண்ட் தருவாங்க. உனக்கு சரின்னா நாளைக்கே ஆரம்பிச்சு. பாக்குறேன்யா. நான் கிளம்புறேன். இல்லைன்னா போயிடும் படுபா. இப்ப வரேன். சரி சரி.
இருமா நான் வரேன். வேணாம் விடுங்க, அவ எடுத்துட்டு வருவா. அவளால தனியா தூக்க முடியாது, அதனாலதான். பரவாயில்ல, அது எங்கட வேலை, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பார், இனி பாதி வேலையை எடுத்துட்டு வா. இந்த அந்த சீட்டெல்லாம் தொடைமா. என்னம்மா இது? குடு. சின்ன குழந்தை, நீ பண்ணக்கூடாது. குடு. ஐயா, இருக்கிற இடத்த சுத்தம் செய்யறதுல தப்பே இல்ல, செய்யட்டும். சரி. வாங்க. அம்மா 2 தோசை தாங்க. தோசையா? ஆ. இந்தாங்க. போதும் போதும் போதும். ஆ. அப்பா அப்பா, சொல்லுமா. எனக்கு புரியாணி வாங்கி கொடுப்பீங்களா? அப்பாட்ட இப்ப காசு இல்லம்மா. எவ்வளவு அப்பா ஆகும்? ஒரு 50 ரூபாய். நான் தரட்டாப்பா? உனக்கு எங்கால காசு? இதெங்கால? அன்றைக்கு ஆட்டோ கழுவும் போது நான் எடுத்தனப்பா, யாருக்கும் தெரியாம எடுத்தது. களவெடுப்பியா நீ? களவெடுப்பியா? 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 என்ன பழக்கம் இது? ஆற்று பழக்கம் இது? என்ன செய்யறப்பா? சின்ன பிள்ளை போட்டு அடிக்கிறேன். இவ என்ன செய்தான்னு தெரியுமா? போய நீ வாமா. சின்ன பொண்ணு இப்படி போட்டு அடிச்சிருக்காரு. உட்காருமா, அழாதம்மா. சாப்பிடுமா, சாப்பிடு. அழாதம்மா, அப்பா தானே அடிச்சாரு. போட்டோம்.
அழாத. அப்பா அப்பா இனிமேல் நான் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். அது பரவாயில்ல, உனக்கு விளங்கிட்டு இல்ல. அந்த காசை கொண்டே அங்க வைக்கட்டாப்பா. வேணாம் அம்மா, நானே கொண்டு போய் போட்டுட்டு வரேன். ஆட்டோ வேணுமா? போடலையா? தாங்க நான் போடுறேன். நீ எனக்கு தெரியும். செல்லம், அடுத்தவங்க பொருளுக்கு நாங்க ஆசைப்படவே கூடாது. அந்த ஆட்டோக்காரங்களை பாத்தியா? அவங்க கஷ்டப்பட்டாலும் கூட அடுத்தவங்க உடமைய தொட மாட்டாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து நீ படிக்கணும். அட 100 ரூபா. என்னடா அங்க என்ன பிரச்சனை? ஆட்டோல எவனோ 100 ரூபா போட்டா, இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஷேர் வேணும்ல? போங்கடா. 5 டீனா விட்டுருவோம் மாடா. டேய்
என்ன யோசனை? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கெல்லாம் சரியா போயிடும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ்றதுன்னு தெரியாது. அங்கேயும் போர் பெருசாயிட்டே இருக்கு. என் மகளையும் நான் இழக்க விரும்பல. எல்லாம் முடியற வரைக்கும் இந்த ரோட்ல ஒரு இடம் போதும். ஆனா பிழைக்கணுமே, ஒரு வேலை தேவைப்படுது. யாரும் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க. இருக்கிற காசுல 2 நாளைக்கு தான் வாழலாம். அதுக்கு பிறகு எப்படி என்று விளங்கல. எனக்கு ஒரு யோசனை தோணுது. பாப்பாவுக்கான நகை நட்டு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? என்னட்ட ஒரு காப்பு இருக்கு. அது என் மனுஷி அபிராமி நினைவா வச்சிருக்கிறேன். பரவாயில்ல, அதை வச்சுக்கிட்டு ஒரு தள்ளு வண்டி வாங்கும். மார்க்கெட்ல இருந்து காய்கறி எடுத்து இந்த ரூட்டு வழி விற்க ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கைக்கு போதுமே. வாங்க வாங்க வாங்க, நிறுத்துங்க. குமார் அண்ணே, எல்லாரும் எப்படி எடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வண்டி சூப்பரா இருக்கியா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பிரேக் எல்லாம் நல்லா ஓகே. அந்த கவர் போடுறா. டயர்லாம் கண்டிஷன் தான். இந்த கையால ஏத்துங்க. அண்ணே, அந்த டயர்ல என்ன? வீலு கீழ வைடா. ஏய் நல்லா வீல். நல்லா வரணும். கடவுளே. ஏய் நல்லா சுத்தி போடு. அத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும்தா. நல்லா சுத்தி போடு. ம். எல்லாம் நல்ல காலங்களேம்மா. வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. கணக்க சொல்றேன் பாருங்க ஐயா. அதெல்லாம் எதுக்கு? நிச்சயம் இருக்கிறத கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆ. இனி என்ன வேலை? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சந்தைக்கு போகணும், கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்கணும். நான் போயிட்டு பிறகு வரேன். சரி சரி சரி. ஆ? வா இறங்க. தமிழினி, நீ கேட்டதையெல்லாம் இன்னைக்கு வாங்கி தர போற. வாடா என் செல்ல குட்டி, வாடாத ரோஜா குட்டி,
வாடா என் செல்ல குட்டி, வாடாத ரோஜா குட்டி, என் வாழ்வின் மீதம் இங்கு நீதானம்மா. தாய் போல மரங்கள் உண்டு, தாலாட்ட காற்றும் உண்டு, தந்தையின் தோள்களிலே பொன்னூஞ்சல்லாடம்மா. எங்கேயும் வானம் உண்டு, எல்லோர்க்கும் வாழ்க்கையுண்டு, மேகங்கள் போகும் வழி நாமும் போகலாம். செவ்வானம் சிரிக்கிறதே, சித்திரங்கள் அழைக்கிறதே, செல்லங்கள் கொஞ்சி கொஞ்சி கை வீசுதே. மகளல்ல நீ எந்த தாயானவள், மனவானிலே நீந்தும் மொழியானவள், கண்ணீரிலும் கொஞ்சம் சிரிக்கின்றவள், சிரிப்பொன்றிலே நெஞ்சை பறிக்கின்றவள், நதி மீதிலே வீழ்ந்த இலை போலவே வருகின்றதே நெஞ்சம் உன்னோடு தன்னாலே. வாடா என் செல்ல குட்டி, வாடாத ரோஜா குட்டி, என் வாழ்வின் மீதம் இங்கு நீதானம்மா. மேகங்களின் பாதையார் போட்டது, முள் மீதிலும் பூக்கள் ஏன் பூத்தது, வாழ்வென்பது தேடச் சொல்கின்றது, வாசல்களை காலம் திறக்கின்றது, அன்பொன்றுதான் வாழ்வின் ஆதாரமே, நீதானம்மா எந்தன் சந்தோஷம் என்னாலும். செவ்வானம் சிரிக்கிறதே, சித்திரங்கள் அழைக்கிறதே, செல்லங்கள் கொஞ்சி கொஞ்சி கை வீசுதே, போகின்ற பாதையெல்லாம் பூ பூக்கும் நேரம் இது, தேனோடு தாய்ப்பாலின் நிறங்கள் ஊறுதே, தேயாத வெண்ணிலவு தாலாட்டும் ஓர் கனவு, கண்ணீவும் பூவிழியில் நெஞ்சம் முழுகுதே. வாடா என் செல்ல குட்டி, வாடாத ரோஜா குட்டி, என் வாழ்வின் மீதம் இங்கு நீதானம்மா. நிறுத்துங்க தம்பி, இத வரேன். என்ன காய் இருக்கு? எல்லா காயும் இருக்குக்கா. வாழைக்காய் இருக்கா? இருக்கு. எந்த காய் வேணுமோ எடுங்க, மலிவுதான். என்ன பாப்பா, இந்த காய் எவ்வளவு? 5 ரூபா தானக்கா. அக்கா உங்களுக்கு? இது உங்க பொண்ணா? ஓமம். ரொம்ப அழகா இருக்கா, சமத்து. என்னங்க போகலாமா? காசை குறைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. அப்பா, அப்ப நான் வடிவில்லையா? சகிச்சுக்கலாம். காய்கறி காய்கறி, காஞ்சு போன காய்கறி, காய்கறி காய்கறி, காஞ்சு போன காய்கறி, காய்கறி காய்கறி, காய்கறி காஞ்சு போன காய்கறி. தலைவாரி பூச்சூடியுன்னை பாடசாலைக்கு போ
என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலை வாழை அல்லவோ கல்வி சென்று வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி போயன் புதல்வி மலை வாழை அல்லவோ கல்வி சென்று வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி போயன் புதல்வி இன்றைக்கு 250 இருக்கு. ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. இப்ப நாட்டுல பொண்ணு 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தா. இப்போ பாடசாலைக்கு போற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன். பாடசாலையில சேர்க்க முடியுமா தெரியல. ஆனா வகுப்புல இருக்க வைக்க முடியுமா? அட, நம்ம பேத்திங்க படிக்கிற ஸ்கூல் தான். ஹெச்எம் நம்ம ஆள் தான். நாளை காலைல பேசி பாப்போம். ஓமையா, அது ஒண்ணு இல்லைங்கய்யா. பாப்பா இலங்கையில நல்லா படிச்சிட்டு இருந்தவ. அங்க போர் போண்டதும் பள்ளிக்கூடத்தை எல்லாம் இடிச்சு மூடிட்டாங்க. எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க. இப்ப என் கடை பக்கம் தான் தங்கி இருக்காங்க. தினமும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர பார்க்கும்போது அவளுக்கும் ஆசை வந்துச்சு. ஆசைப்படுற குழந்தைய எப்படி வேணான்னு சொல்றது? அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, நீங்க சட்டத்தை பார்க்காம எப்படியாவது இந்த ஸ்கூல்ல சேர்த்துருங்கய்யா. உண்மையிலேயே சட்டத்துல இடம் இல்ல. எதுவும் பிரச்சனை வராம இருந்தா பாத்துக்கிட வேண்டியதுதான். அதுல எந்த பிரச்சனையும் வராதையா. பாப்பா நல்லா படிப்பியா? நல்லா படிக்கணும். என்ன ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வப்படுதா? எப்படி திருப்பி அனுப்புறது? திங்கக்கிழமையில இருந்து வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி. என்ன பாப்பா நல்லா படிக்கணும். என்ன தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் நன்னை. என்ன இது புதுசா இருக்கு, ராக்கலா இருக்கு. ஊர்ல நாங்க யாரு எழுப்பினாலும் எழும்ப மாட்டா. அங்க ஒரு மணிக்கூடு இருந்துச்சு. அதுண்ட சத்தத்துலதான் இவ எழும்புவா. அதாலதான் ஒன்று வாங்கி கொடுத்தேன். இனிமே எல்லாருக்கும் நல்ல காலம் தான். அம்மா மாதிரி படிச்சு நீயும் பெரிய ஆளாகணும். டாக்டர் தமிழினேன்னு ஊரே உன்னை பார்த்து மெச்சணும்.
மாலை வாரி பூச்சூடியுன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலை வாழை அல்லவோ கல்வி சென்று வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி போயன் புதல்வி. அப்பா நான் போயிட்டு வரேன். சரி அம்மா. பேனா புத்தகம்லாம் எடுத்தாச்சா? எடுத்துட்டேனப்பா. பின்னேரம் நான் கூப்பிட வரேன். சரியப்பா. போகும்போது பார்த்து போ. சொல்றது விளங்க இல்லையா தமிழினி? சரி போ போ. இங்க யாரையும் காணுமே. காய்கறி காய்கறி அக்கா, காய்கறி வாங்கணுமா அக்கா? காய்கறி காய்கறி வாங்க வாங்க அக்கா வாங்க. வாங்க. நீங்களா? நான் யாரும் இல்ல நினைச்சேன். வாங்க வாங்க. லட்சுமி, பாக்கியம், வாங்க காய் வாங்க வாங்க வாங்க. அம்மா, உன் பொண்ணு எங்க? அவ பள்ளிக்கூடம் போயிட்டா. நல்லா படிக்கிறாளா? ஊர்லயே நல்லா படிச்சவ தானே. அவளோட சத்தம் தான் எங்களுக்கு தெரியும். மளிகை தான் எடுங்க. இதுல ஒரு 1/2 கிலோ போடுங்க. காயா சரி. தான் இருக்கு. பழமா இல்லையே. சரி 1/2 கிலோ போடுங்க. என்ன பாப்பா, அப்பா வரலையா? இப்ப வந்துருவார். சரி, பத்திரமா இருந்துக்க என்ன. கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. மன்னிச்சிரு செல்லம், அப்பா வர நேரமாச்சு. எல்லாரும் போயிட்டாங்க தெரியுமா? நான் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு இருந்தேன். பயமா இருந்துச்சு. நாளையில இருந்து நேரத்துக்கு வந்துருவேன். வா. சொத்தெல்லாம் எழுதி அவர் கொடுத்துருவாரு. மாமா, விளையாட வாரீங்களா? என்ன விளையாட்டு? டீச்சர் ஸ்டூடெண்ட் விளையாட்டு. ஜெயிச்சா என்ன தருவேன்? சாக்லேட் தருவேன். அப்படின்னா ஓகே தான். ஸ்டூடெண்ட் எல்லாரும் இங்க இருங்க, டீச்சர் இப்ப வாரன். பாருங்கடா. எங்கட தேசத்தந்தை யாரு? காந்தி தாத்தா. சரி, இந்தாங்க சாக்லேட். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு சாக்லேட்டா? இது நல்லா இருக்கு. அடுத்த கேள்வி கேளு. புரட்சி தலைவர் யாரு? நம்ம தலைவர் எம்ஜிஆர். சரி, இந்தாங்க இன்னொரு சாக்லேட். இரண்டாம் உலகப் போர் எப்போது ஆரம்பிச்சது? அது
அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எப்ப வேணா ஆரம்பிக்கட்டும். அடுத்தது கேளு. தெரியாது, படிக்காம வந்திருக்கிற. போடுமா. இனிமே படிக்காம வருவியா? நான் அடிச்சே கொல்லுவேன். இனிமே படிக்காம வருவியா? வலிக்குது பாப்பா. வலிக்குது பாப்பா. ஏய் விடுடா. பாப்பா, வேணாம் பாப்பா. ஏய் வலிக்குது. ஏய் விடுடா. அப்பா, மழை பெய்யுமா? இல்லைம்மா, எங்கேயோ தான் பெய்யுது. இங்க வந்தா நாங்க நனைஞ்சிருவோமாப்பா? அந்த நட்சத்திரங்களை பாத்தியா? அது இருந்தா மழை வராது. சரி, புத்தகங்களை எல்லாம் எடுத்து உள்ளவே படுக்கலாம். நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணுமல்ல? அப்பா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே என்னப்பா? ஏனப்பா இதெல்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்கு? அதெல்லாம் செத்து போனவங்க. அவங்க எல்லாம் எங்களை பார்க்க வேணாமா? அதான் எங்களை பார்த்துட்டு இருக்கு. அப்பா, அதுல எங்கட அம்மா இருப்பாங்களாப்பா? அம்மாக்கு என்ன பார்க்க முடியுமா? அப்பா, அம்மாக்கு என்ன பார்க்க முடியுமா? நான் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா, பக்கத்துல தெரியுதுல்ல, அதுதான் என் அம்மா. அம்மா வாங்க, பக்கத்துல வாங்க. ஒரு கதை சொல்றேன், கேளு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா கதை. கேட்டுட்டே படு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு சண்டண்டா ரொம்ப விருப்பமா. ஏனப்பா ராஜாக்களுக்கு போர் ரொம்ப பிடிக்குது? போர் இல்லையண்டா என்னோட அம்மா என் பக்கத்திலே இருந்திருப்பா தானே? உன்னோட அம்மா மட்டும் இல்லம்மா, நிறைய பேரோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, உறவினர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. எனக்கு ராஜா வேணாம்ப்பா, எனக்கு ராஜா வேணாம். வேணாம், யாருக்கும் ராஜா வேணாம். தூங்கு.
என்ன கோலம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னில இருந்து மகாலட்சுமி வர போறா. நம்ம மகாலட்சுமி இவதானே. என்னம்மா ஸ்கூல் கிளம்பிட்டியா? சரி சரி சரி. நான் ஸ்கூல் பக்கமா தான் போறேன், நீ வா. ஐயா என்ன கிளம்பலையா? அடைவு வச்சத பிறகு எடுத்துக்கலாம். நேற்று மழை வர மாதிரி இருந்துச்சு, அவ ரொம்ப பயப்படுறா. இப்போ ஒரு வீடு பாக்குறதுதான் ரொம்ப அவசியம். நானும் யோசிக்காம இல்ல. ஆனா இலங்கைக்காரங்கன்னா வீடு தர பயப்படுறாங்க. மழைக்காலம், தெருவுலயும் இருக்க முடியாது. தைரியமா இரு, ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். சரிங்க ஐயா. அப்பா நான் போயிட்டு வரேன். கவனமா போயிட்டு வா. சரி ஏறு. கண்களில் கனவுகள் ஓடுதே, காட்சியை பனித்திரை ஓடுதே. அக்கா வாங்கக்கா வாங்க, காய்கறி. மண் வாசனை அலை எழுகிறதே, உள் நெஞ்சிலே காய்கிறதே. பூநிழலே நீ வா 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 வா, என்னுயிர் உன்னில் துடிக்கின்றதே. தொலை தூரத்தில் பறவையொன்று பறக்கின்றதே. என் கண்களில் கனவுகள் ஓடுதே. இந்தாங்க. சரி. You are sick and tired of trying, and your hope is going to... வாங்கிக்கம்மா. அட வாங்கிக்கம்மா, கொஞ்சம் ஸ்வீட் தான், வேற ஒண்ணும் இல்ல. வாங்கிக்க சொல்லுங்களேன். பரவாயில்ல. அண்ணே வாங்க சொல்லுங்களேன். வாங்கிக்கம்மா, நம்ம ஆளுதான், பயப்படாம வாங்கிக்க. என்னம்மா? சரி வாங்க, வாங்கிக்க. புடி. அடிக்கடி உங்களை பாப்பேன், ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். என்ன பார்த்தாலே உங்க பாப்பா பயப்படுது, என் உருவம் அப்படி. என்ன பாப்பா, இனிமேல் பயப்பட மாட்டேல்ல? வரட்டுமா? அலைவாய்
சூடியுன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னை. அண்ணா ஒரு நிமிஷம் என்ன அண்ணா சிகரெட் கொடுங்க. கடை பூட்ட போறேன் அளவு வர மாதிரி இருக்கு. சண்ணா ஏய் இண்டியா உட்காரு உட்காரு. அப்பா மழை பெய்யுமா? நட்சத்திரங்களே இல்லையப்பா, அப்ப மழை பெய்யுமா? பெய்யாதம்மா. நீங்க தானே சொன்னீங்க நட்சத்திரங்கள் இருந்தா மழை பெய்யாதுண்டு. உன்ன மாதிரி குட்டி குட்டி தேவதைகள் சாலையில படுக்கும்போது கடவுள் மழை பெய்ய வைக்க மாட்டார். அதான் நாட்டுல மழையே பெய்யலையோ? அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு 1-2 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எல்லாம் புரோக்கர்கள் தான். வெளிநாட்டுக்காரங்க வீடு இருக்கு, ஆனா அதிகமா அட்வான்ஸ் கேக்குறாங்களே, என்ன செய்யறது? நீயும் கொஞ்சம் பாரு, நானும் பாக்குறேன். சரியா? இன்னைக்கு பார்த்து ஆட்டோக்காரன் எவனையும் காணோம். நடராஜ வண்டிதான். பாத்து வர. தமிழினி, நாளையில இருந்து அப்பாவுக்காக நிக்காத. பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேரா வந்து. ஏனப்பா? அது மழைக்கு முன்னால எங்களுக்கு ஒரு வீடு வேணும் தானே, அதுக்கு நிறைய காசு வேணும். அப்பா கணக்க வேலை செய்யணும், அதனாலதான் சொல்றேன். சரியா? வானீலத்தின் அழகே அழகே. அப்பா பிரியாணி வாங்கி தருவீங்களா? மகளே மகளே. அப்பா பிரியாணி வாங்கி கொடுங்கப்பா. பார்க்க வேணாம், எனக்கு பிரியாணி தான் வேணும். சரி, வாங்கி தரேன். இப்ப எங்கட இடத்துக்கு போயிட்டு குளிச்சு வலிக்கிட்டு போவோம். நீ கவலைப்படாத, கண்டிப்பா வாங்கி தரேன். துடிக்கின்றதே தொலை தூரத்தில் பறவையொன்று பறக்கின்றதே, என் கண்களில் கனவுகள் ஓடுதே. கொடுங்க. இப்ப வரைக்கும் எவ்வளவு ஐயா இருக்கு? எல்லாம் சேர்த்து 7,800 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு வீடு எடுக்கலாம். இந்தாங்க 200. இப்ப 8,000 இருக்கும். இன்னும் 2,000 தார். சீக்கிரம் குளிங்கப்பா, போகலாம். வாங்கப்பா போகலாம். எங்க? நீங்க தானே வெளியே போய் சாப்பிடலாம் என்று சொன்னீங்க. இன்னைக்கு வேணாம், அப்பாட்ட காசு இல்ல. காசு இருந்தது தானே? சொல்றத கேட்க மாட்டியா? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு பிரியாணி வாங்கி தரேன் என்று. இன்னைக்கு இதை சாப்பிடு. இது எனக்கு வேணாம். தூக்கி எறியறியா நீ? சாப்பாட்டை தூக்கி எறியறியா? இது என்னடா தெரியுமா உனக்கு? இதுக்கு வழி இல்லாம அங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியாது உனக்கு? என்ன குழந்தைய போய் திட்டிட்டு இருக்கீங்க? ஏன்பா இந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிரண்டு பாத்தீங்களா? சாப்பாட்டை எரியுது. எத்தனை குழந்தைங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, தெருவில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழலையா? எல்லாத்தையும் அழுது புலம்பி வாங்கலாம் நினைச்சுட்டு இருக்கிறா. அட என்னங்க இப்படி கோவப்படுறீங்க?
என்ன பிரச்சனை? இத பிடிங்க, பிடிங்க, என்ன பிடிங்க. வெறும் குழந்தை இல்ல, ஈழத்துல பிறந்தவன். இன்றைக்கு பாக்குறவங்களை நாளைக்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மண் அது. தனியா வாழ வேண்டி இருக்கும். அன்றைக்கு நானும் அங்கேயும் செத்திருந்தா இவன் எப்படி வாழ்ந்திருப்பா? யார்கிட்ட அடம்பிடிப்பா? எங்கட மண்ணில பிறந்த பிள்ளைகள் இப்படி வாழக்கூடாது. ஒரு தடவை மன்னிச்சீங்க, சொல்லி புரிய வைங்க. குழந்தை தானே, அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க. அவளுக்கு அது விளங்காது. எங்க இனத்துல கண்ணீர் இருக்க கூடாது, தோத்து போக கூடாது. அதுதான் எங்க இனம். நீ வாமா, அழாத பாப்பா, அழாதம்மா. சொன்னா புரிஞ்சுக்கிறேன். விடுமா, விடு பாப்பா, அழுதுட்டே இருக்க. செல்லம், வாமா, நித்திர கொள்ளலாம். வா வா. வானீலத்தின் அழகே அழகே, என் நீழத்தின் மகளே மகளே. அப்பா நாளைக்கு பிரியாணி வாங்கி தரேன். நாளே உன் காலம் பூமலரும். புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? துன்பமெல்லாமே தீரும் தீரும். உயிர் உன்னில் துடிக்கின்றதே, தொலை தூரத்தில் பறவையொன்று பறக்கின்றதே, என் கண்களில் கனவுகள். பாத்தியா, மேகமூட்டம் எல்லாம் கூடிட்டே இருக்கு. எப்ப வேணுமென்றாலும் மழை பெய்யலாம். மழை பெஞ்சா நீ நனைஞ்சிரவில்ல, அது அப்பாவுக்கு பிடிக்காது. ஒரு கதை சொல்லித்தாங்கப்பா. சொல்றேன்ல, அப்பாவுக்கு நித்திர வருது. ஒரு கதை சொல்லித்தாங்க, எனக்கு தூக்கம் வரல. சரி, ஒரு ஊர்ல ராஜா கதை வேணாம். இது ராஜா கதை இல்ல. ஒரு ஊர்ல ஒரு குழந்தை இருந்துச்சாம். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா. ஒரு நாள் ஒரு தேவதை அப்பா அப்பா உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான். அவ கேட்டாலாம், உலகத்துல பசிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன சொன்னா? எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வேணும்னு சொன்னாலாம். அப்ப என்ன சொன்னான்னா, அப்ப வந்து என்றைக்குமே கதை சொல்லி நீங்களே தூங்கிடுறீங்கப்பா. அழறீங்களா? அழக்கூடாது.
அழுதா நம்ம இனம் தோத்து போயிடுமாம். காசெல்லாம் தொலைஞ்சு போனால் எப்படிதான் சாப்பிடுறது? காசெல்லாம் கீழே கிடக்கு. இந்தாங்கப்பா. அப்பா 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 மூக்குல ரத்தம் அப்பா. அப்பா விடியாமல் போன காலை விதியின் கையால் வந்த ஓலை அருகிருந்தும் நான் தூரம் போனேன். இனி என் செய்வேன், இனி என் செய்வேன். ஆகாயம் மேலே அப்பா நீ கீழே மீளா உறக்கும் கொள்கின்றாய் காற்று நீ கண்மூடி மேகங்கள் மேலே மெய்ப்பன் நீ கீழே தீரா கனவை காண்கின்றாய் தேரில் நீ ஏறி. இரவில் பேசியபடி சாய்ந்திடும் மடி தலையணை எனக்கு தூங்கும் தலையை கோதிடும் விரல்கள் தாய்மையின் நிரல்கள் மயிலிறகெதற்கு இங்கே நிற்க தோன்றும் இனமானம் தோற்று போகும் உன் வார்த்தை காதில் வந்து கை வைத்து உந்தி செல்லும் உன் ஆசை நிராசை ஆகாமல் காப்பேன். ஆகாயம் மேலே அப்பா நீ கீழே நீளா உறக்கும் கொள்கின்றாய் காற்று நீ கண்மூடி.
நடக்கும் பாதையில் உனை பார்த்திடும் விழியே அழுதிடும் மழையே ஆராய் இனிமேல் போகிற வழியே நான் மட்டும் தனியே மதிமயங்கிடுதே எல்லாமே மாறும் நேரம் என்றேனும் அந்தே தீரும் நீ சொன்ன சொல்லின் சாரம் நினைவெங்கும் நீரை தூவும் உன் பாதை என் கால்கள் நில்லாமல் ஓடும் ஆகாயம் மேலே அப்பா நீ கீழே நீலா உறக்கம் கொள்கின்றாய் காற்று நீ கண் மூடி மேகங்கள் மேலே மெய்ப்பன் நீ கீழே தீரா கனவை காண்கின்றாய் தேரில் நீ ஏறி இலங்கையிலும் சிரியாவிலும் பாலஸ்தீனத்திலும் என உலகின் மற்றெங்கெல்லாம் போரின் கோரத்தால் அனாதைகளாக்கப்பட்டு வாழ்வை இழந்து எதிர்காலம் எனும் வினாவுடன் முன்னோக்கி பயணிக்கும் லட்சக்கணக்கான ஆதாரமற்ற குழந்தைகளின் காலடிகளில் ஒரு சொட்டு கண்ணீருடன் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கின்றோம்.